கரெக்டாக ஒன்று மாட்டிட்டு நம்ம வந்துக்கிட்டு இருக்க நம்ம மாட்டிட்டு இல்லை 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 ஒரு கண்ணில் இருக்குது ஒரு கண்ணில் இருக்குது ஒரு கண்ணில் இருக்குது அப்படியே அமுக்கு 18 கட்ட மாட்டிட்டு சாக்கு ஒரு அரை சாக்கு நம்ம இப்போ வந்து ஒரு மடமுட்டி மாட்டிக்கிட்டு பார்த்துக்காங்க. நல்ல சரியான மடமுட்டி. நம்ம மிக்சர் பண்ணியிருக்கு எப்போதுமே மடமுட்டி தான் மாட்டோம். எங்கே பார்த்தோன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம். இதே மாதிரி மற்ற வீடியோவில் நம்ம இதில் சேனலில் போட்டிருக்கோம், உள்ளே போய் பாருங்கள். இப்போ நான் வரக்கு முன்னாடி வலையை போட்டனால மீன் மாட்டிக்கிட்டு அண்ணன் எடுத்துட்டு இருக்காரு. போன் இல்லை சாக்கட்டு ஒருத்தன் அண்ணா ஒரு கண்டை மாட்டிருக்கு. அதுக்கு தூக்கி கட்டி பாருங்க என்ன கண்டை இது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரோகுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மீன் இருக்குது. இந்த மீன் பேர் மடமுட்டி. வலையில் மாட்டிருக்கு. நாங்கள் வந்து வலை வந்து இப்படி இழுத்துட்டு வரோம். எங்கே இருந்தால் அண்ணா ஒருத்தர் இருக்காங்களா அந்த கார்னரு, வேறு என்ன இருக்கலாம் இந்த சைடு ஒரு கார்னரு இழுத்துட்டு வருவோம். எல்லாம் சாக்கு சிகரெட் வா எடுத்துட்டா அந்த சாக்கில் போடுவோம். எல்லாம் இது கச்சாவில் கொண்டு வரல இந்த கெண்டை எப்படி ஒரு 3/4 கிலோ இருக்கும். நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்காம வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு. நான் இன்னைக்கு ஸ்க்ரீனில் வரமாட்டேன். இவன் தான் மீன் பிடிக்கல எக்ஸ்பர்ட். மூச்சை மட்டும் காட்ட மீன் பிடிக்க வரணும். 4 கிலோ மிச்சர் தின்ட்டு தான் வருவான் அண்ணன். சரி 2 மீன் உள்ளே போட்டாச்சு. இப்போ ரிட்டன் இப்படி கீழே அந்த வலை மேலே வந்துருக்கும்ல அதை கீழே எடுத்துவிட்டு அடுத்து பார்ப்போம். அல்ல அடுத்து சுற்றி மடக்கும். மணி நீயா காணர் பிடிக்க போற? வலையை ரிட்டன் அந்த 2 மீன் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வலையை சுற்றுதான். அண்ணா ஒரு சிலேபி அவனு எடுத்துகிட்டு இருக்கான். சிலேபி பொறிக்கைக்கு நல்லா அருமையாக இருப்பான். கிளைமேட் வர அருமையாக இருக்கான். நிறைய பேர் கமெண்டில் வந்து இது ஒவ்வொரு மீனுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க. என்ன பேர்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வலை போட்டுட்ருக்கோம். இப்போ அதை வலை போட்டு இப்படியே இழுப்போம். இழுத்தோம்னா மீன் மாட்டோம். இப்போ இந்த குளத்துல மீன் பிடிச்சோம். அது வந்து தண்ணி கொஞ்சம் இதோட அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு நான் வலை போட்டுக்கலாம். இந்த சைடு இவன் பிடிச்சிருக்கானா, இவன் சின்ன பையன் தான். அந்த சைடு ஒன்றா ஒருத்தன் இருக்கான் தெரியல. இது கீழே வலை எப்படி கீழே போகணுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து இந்த வலையில் குண்டு இருக்கும். அவங்களுக்கு குண்டை காட்டுறோம் பாருங்க. நாக்கலாம் இந்த குண்டுனால தான் கீழே போயிடும். வெயிட்டுக்கு கீழே அப்படியே இழுத்துட்டு வரும். இது கண்ணி வலை தான், ஆனால் நாங்கள் இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏல இதில் எவ்வளோ லூஸாக கிடக்கு பாருல. ஏல இல்லையா வலை இதில் லூஸாக கீழே சவுது. இப்போ மீன் எடுத்து அந்த சாக்கில் தான் வச்சுருக்கோம். இப்போது நாங்கள் அங்கேருந்து எப்படியும் இழுத்து வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வலை தெரியுதான்னு தெரியல. நான் வந்து அவனு மாட்டிக்கிட்டு நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒன்று அடிச்சு வச்சா அதில் ஆழமா இல்லை சென்டரில் கிடக்கல. என்ன தான் அடிச்சுட்டு கிடக்கு. அண்ணா அவன் ஒரு கண்டையை பிடிச்சிட்டான். மீனை வச்சுக்கிட்டே அவன் ஒரு கண்டையை பிடிச்சிட்டான். வேறு அதில் ஒரு கண்டை அடிச்சு பாருங்க. அப்படியே காட்டுறேன். எல்லாம் செவ்வளோ பிக்காத விட்றாதில்ல. பிடிச்சிட்டான் மீன் செவ்வளோ பிடிச்சிட்டு அங்கே ஒன்று மாட்டிக்கிட்டு மீன் இது ஒரு 1.5 கிலோ கிட்டே இருக்கும். நல்லா பெருசு தான். இதுவும் நம்மளுக்கு என்ன கண்டனா ரோகு கண்டை தான். பாருங்கள் அடிச்சுட்டு இருக்கான். இல்லை தண்ணி அடிக்காம கேமராவில் போட்டாச்சு. இப்போ இந்த மீனை பிடிச்சி இந்த சாக்கில் போட்டாச்சு. அடுத்து எங்கன்னா அங்கே ஒரு மீன் மாட்டியிருக்கு. அண்ணா இருக்காங்களா அதை மாட்டி கப்பா அதில் ஆழமா நீச்சல் தான் பண்ணுமா சவுதியாக இருக்கா எல்லாம். அப்போ இல்லை நம்ம இப்போ வந்து ஒரு மடமுட்டி மாட்டிக்கிட்டு பார்த்துக்காங்க. நல்ல சரியான மடமுட்டி. நம்ம மிக்சர் பண்ணியிருக்கு எப்போதுமே மடமுட்டி தான் மாட்டோம். இவன் ராசி ஒரு மடமுட்டி ராசி நான் எடுத்துட்டான். இது வந்து சென்னை அந்த சைடெலாம் வந்து கறி வைப்பாங்க.
அவன் ஒன்று அண்ணா பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த டைம்ல ஒரு கெண்டை விட்டுட்டு இருக்காங்க. ஏல ஆமா சாக்க பிடிச்சிக்கா மணி. ஏல பவுனி நீங்க வா அப்படியே. எத்தனை மீன் பிடிச்சிருக்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கீழே ஃபுல்லாக சட்டி கண்டை. நம்ம காலு கீழே சட்டி கண்டை ரோஸ் கிடக்கு பார்த்துக்காங்க. இப்போ அடுத்த இதே பார்த்தோன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும். ஒரு சரியான ரோகு. எல்லாம் இங்கே வாழ சாக்கா கொண்டு இங்கே வா. இதை இப்போ எடுக்கவா யாருன்னா முத்து. ஏலா மொச்ச நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போல மொச்ச. சட்டி கண்டை அந்த சவுதியில் கிடக்கு. கீழே காலில் நல்லா முட்டுது. எடுத்துட்டு இங்கே வா. இப்போ பாருங்கள் எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு பார்க்க. ஒரு 5 மீன் மாட்டிருக்கா அவங்களுக்கு காமிச்சோம்லாம். இதை ஓப்பன் பண்ணி லைட்டா இல்லை என்ன தண்ணியாக கிடக்கு. ஓப்பன் பண்ணல நல்லா சப்ஸ்கிரைபர் தெரியட்டும். மேலே தூக்கி தெரியுதா? இல்லை அம்மே தூக்கில் ஒருத்தர் தூக்கில் கீழே பார்த்துக்கங்க மீன். நான் வந்து சரியாக தெரில. சரி விட்டுரு. நான் அடுத்த மீன் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் மேலே நீ கொஞ்சம் அங்கே சுத்தல உள்ளவா அந்த சைடு எல்லாம் நீ ரொம்ப ஒட்டாதல. எல்லாம் மொச்ச நீ கொஞ்சம் இல்லை அங்கே அங்கோடி ஓடும்ல. நீ ரொம்ப ஒட்டாத மணி. வாய்ஸ் பாதி ரொம்ப பைய கேட்குங்க. அதுக்கு கேட்க உடனே நான் இன்னும் இந்த ஸ்பீக்கர் வாங்கல. இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் எனக்கு சேனல் வெரிஃபிகேஷன் ஆயிரும். இது 10,000 நெருங்கிட்டு இருக்கு. 10,000 ஆனோன்னு ஒரு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான் நினைங்க. எல்லாருக்கும் மீன் கொடுத்துடலாம் நினைங்க. மிச்சர் மண்டே வந்தோடனே தான் மீன் எடுக்க முடியும். அவன் மண்டையை கட்டு எல்லாம் ஏம்ல மிச்சர் மண்டே இவளை வந்து இழுக்காத அவளை ஆனலக காலேஜில் போய் ஒரே லவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் எல்லாரும் அழகாக இருந்தால் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். எல்லாம் நம்மளுக்கு ரோகு தான். இன்னைக்கு சட்டிக்கண்டை மாட்டு தான் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த சாக்கில் போட்டாச்சு. இல்லை அது வேற ஏல நீங்கள் இல்லை இப்படிட்ட நாங்கள் கரையில் இங்கேயும் போயிட்டுருக்கோம். என்ன கிடக்கு பாரு மொச்சா நீ கொஞ்சம் நிப்பாட்டு. இப்போ வலையை இழுத்துட்டு புதுசாக 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இவனும் முத்தும். அதில் தூக்காத இப்போ நம்மளே இழுக்கணும். அதில் முத்து வந்து தள்ளி வா. ஏலா வெளிச்சா அடிவலை மிதிச்சுக்கா புயல குண்டு. இப்போ என்னது ஒரு சிலேபி ஒன்று மாட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நான் மாட்டிருக்கலாம். இல்லை நீ கொஞ்சம் கரெக்டாப்பா. இப்போ அவன் கரெக்டாக போன அவன் அந்த கரைக்கு போயிடுவான். அண்ணா ஒருத்தன் காணர் இருக்காங்களா அவன் அந்த கரைக்கு போயிடனோன்னே இதில் கிடக்க மீனை இப்போ பிடிப்போம். நான் வந்து நேக்காம மெதுவாக மீனை கலைக்காமல் போய்கிட்டு இருக்கேன். இல்லை கப்பா கீழே விடையல இல்லைங்களா கீழே கிடக்கிறதுல அதிலே போயிடுதுல மீன். இது தூக்காது கப்பா. எல்லோரும் ஜிலேபி பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கலாங்க. இதுதான் ஜிலேபி கேஸ். இது பேக்கரி ஜிலேபி இல்லை குளத்து ஜிலேபி. காட்டு கப்பா சப்ஸ்கிரைபருக்கு காட்டலாம். என் கப்பா கொஞ்சம் மழை பெய்யுற கிளைமேட்னால நம்ம மொபைலில் குவாலிட்டி இல்லை. நானும் பிடிச்ச குவாலிட்டிக்கு தான் இருக்கேன். இதுதான் மிதப்பு கட்டை. இது என்னதுன்னு சொல்லுவோன்னா மிதப்பு. இதுக்கு இதுதான் பார்த்துட்டு இருக்கேன்ல அண்ணா ஒரு கெண்டை. இல்லை கெண்டையா கெண்டை ஒன்று துள்ளி போயிட்டு நல்லா சரியான சைஸ் ஒரு கெண்டை துள்ளி போயிட்டு. மச்சான் இதை அடைச்சிட்டு உள்ளே போய் கலைங்களா இதில். இனிமேல் இதுக்கு மேலே இந்த தண்டுக்கு அப்புறம்லாம் வலை இழுக்க முடியாது. அதனால் களைச்சி தான் பிடிக்கணும். இதில் ஏதோ ஒரு மீன் கிடக்கு. இன்னொரு மீன் கிடக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி. ஒரு மீன் இல்லை 2 மீன் கிடக்கு. 2 ஜிலேபி கிடக்கலாம். இதை நம்ம மீன் பிடிக்க அவளை கூட்டு வந்து எடுக்கணும். 2 ஜிலேபி ஜோடியாக வந்து லவர்ஸ் மாதிரி மாட்டிக்கிட்டாப்ல. சொல்லுமா இதில் கலை இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல. இங்கே கலைக்கணும். எல்லாம் இங்கே கலைங்கல. நான் அந்த சிலப்பி எடுக்க கால் வந்துட்டு சாக்க தீட்டு வா வெளிச்.
இருக்கோம். மீன் ஜாமக்குன்னு கோயம்புத்தூர்லேருந்து கார்னியா ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கு. இப்போ நீ அழகாக தான்ப்பா இருக்க, முடியலாம் வைக்காத, நீ அழகாக தான் இருக்க. இல்லை எல்லோரும் இந்த சைடு வா, இங்கேருந்து களை. இந்த சைடு மீன் எல்லாம் போயிருக்குன்னு சொல்லி களைக்க போக்கும். அண்ணா அண்ணா போது கெண்டு அண்ணா போது பாருங்க, முதுகு தூக்கிட்டு. இல்லை இந்த சைடு வரல, இங்கே வா, அண்ணா போது பாருல. அவங்க மீனை விரட்டிட்டு ஓடுதான் பாருங்க. இல்லை இங்கே வாழ, இல்லை இங்கே விட்டுறாத. என்ன இதில் தான் போச்சு. ஏலா இது சின்ன மீன் முதுவை தூக்கிட்டு போச்சு பாருல, கெண்டை தான். இல்லை இந்த சைடோட களை ஒரு கெண்டை இதில் வந்துச்சு. இது ஆழம் கம்மினாலும் அந்த இடத்துல முதுகு தெரியும். அது இல்லை அது ஆழம் கம்மியில். இல்லை இந்த ஆழத்துக்குள்ளே தான் கிடைக்குது, கலக்குங்களா. அந்த கெண்டை மரக்காட்டிட்டு போயிட்டு இல்லை அப்படியே பவனுங்க வா. அந்த கெண்டை எங்கே போச்சுன்னே தெரில, வந்துச்சு இடையில ஓடி போயிட்டு. ஒரு பெரும் ஏமாற்றம் ஆயிட்டு இல்லை, ஏமாற்றம் ஆயிட்டலாம். இந்த முடிவெட்ட பாருங்க, சல்மான் கான் ஷாருக் கான் கட்டிங்களா கட்டப்படும். இல்லை என்ன வலையில் மாட்டலையா? அவ்வளோதான். இல்லை கிழக்கெல்லாம் அன்னைக்கு நம்மளுக்கு இந்த சைடு தான் சத்தியம் கிடச்சி தான். நீங்கள் எல்லாம் கிடச்சிட்டு இங்கே வந்து ஒரு கெண்டையை காணும். இவன் நல்லா விரட்டிட்டு இருந்தான், பிக்சர் மண்டையனால பிடிக்க முடியல. ரோகி சிலேபி தான் மாட்டியிருக்கு. அவராமல பாஸ்டா கயிறு உயிரை போட்டு உங்களை கட்டியிருக்கான். அதுக்குள்ள நமக்கு நேரம் உள்ளே கிடந்து மீன்லாம் அடிக்க போனாட்டி கச்சாவில் தீட்டு வந்தோம். அந்தாட்டி கச்சாவிலேருந்து கொஞ்சம் இதில் போட்டதுனால பிஞ்சு போச்சு. கலத்ததுக்கு இந்த வலையை கலத்ததுக்கு இவ்வளோ நைட்டாக ஆகிட்டான். ஒரே மண்டடியாக இருக்கு. ஒரு இதில் பாருங்கள், இதான் ரோகு. இந்த ரோகு ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதே மாதிரி தான் உள்ள எத்தனை கண்டை கிடக்குன்னு பாருங்கள். ஒரு 7 கண்டை கிடக்கு. இதான் இருக்கிறதுல பெருசு. இதான் இருக்கிறதுலே பெருசு, 1.5 கிலோ. இதாகிட்டுமா அடுத்து இந்த ஒரு வலை வச்சாச்சா. அடுத்து நாங்கள் எங்கே வைக்க போகிறோன்னா, இங்கேருந்து வலையை எல்லாம் மீன் எல்லாம் எடுத்து அசை வைக்க போகிறோம். ஒரு சிலேபி மாட்டிருக்கேன். அது இலை இப்படி பிள்ளை என்னங்க தான் நிற்க பிள்ளை இப்படி அவன் வேஸ்ட்டு பண்ணலாம், அங்கே தூக்கி போட்டான். இந்த வலையை எப்படி எடுத்து நான் அங்கே எடுக்க போகிறோம். அந்த சைடு என்ன இருக்கலாம், அதை மடை எடுக்க போகிறோம். இப்போது ஒரு 2வது இங்கேருந்து இழுத்து வந்ததில் கெண்டை மாட்டுன்னு பார்த்தா ஒரு மடமுட்டி மாட்டியிருக்கு. சரியான மடமுட்டி. பவனு எடு, பவனு மடமுட்டி இல்லை, பவனு மடமுட்டி எடு. இல்லை கெட்டது பேசாதுண்ணா. மடமுட்டி இதான் குளத்து மடமுட்டி. இந்த லாஸ்ட் இதில் மாட்டி போயிரு. செல்லு மொபைல் ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டு முடியா. ஏல அதை பளிச்சா கூட அதில் அந்த சாக்கப்படி இதெல்லாம் கூட இடல அந்த ஊக்கு மட்டும்தான் அடிப்பு. இதுதான் மடமுட்டியோட மீசை. எடுக்கிறது யாருன்னா தெல்லாங்குட்டையும் முக்கியம் இல்லை. என்ன இந்திக்கார மாதிரிலாம் கல்வி விட்டு அடைக்க வலிக்குது. சாம்பல் இருக்கா? சாம்பல் இந்த மீனை யாரும் குழம்பு வைக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரஷ்யா மீன் சொல்லுவாங்க. ரஷ்யா மீன் தான். இப்போ இதை எடுத்து ரிட்டர்ன் தண்ணிக்குள்ளே விட்டுரும். கொல்லாமல் கறியும் வைக்க மாட்டேன். கொல்லாமல் தண்ணி முடிஞ்சோன்னா அதே போயிடும். எல்லாம் இந்த சைடு விட்டுரு. அது ரிட்டர்ன் கிறுக்கா இருந்தால் அது இங்கே வந்து மாட்டிக்கிடும். அது எப்படி மாட்டோம்?
மாட்டினா அடுத்தாட்டி மாட்டினா சங்கு தான். அடையாளத்தை போட்டு விடு. ஏலா இப்படில பாப்பால மாதிரி இருக்கேன். அந்த சைடு போட்டு இப்போ தூக்கிட்டு நாங்கள் தண்ணியிலே விட போகிறோம். ஒரு மீனை கறி வைக்க மாட்டோம்னா வேஸ்ட்டாக கொல்ல மாட்டோம். ஏலா விடு. அந்த மீன் பிடிக்கிறத உங்களுக்கு நீச்சல் போகிறேன். ஆழம் அந்த சைடு மட்டும். இதை தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் கரை. எப்பா சொல்லு நடிக்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. 18 ஒரு சட்டிக்கண்டை விட்டான். நான் பாருங்கள் அடுத்து வெற்றிக்கிறமா அடுத்து ஒரு ரோகு மாட்டிட்டு அங்கே ஒருத்தர் ரோகு எடுத்துகிட்டு இருக்கான். ரோலாக கரைக்கு வந்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டியா கப்பா? நான் எடுத்துட்டான். மீனை விட்டவனுக்கு தான் தெரியும் மீன் வழி என்ன வழின்னு. என்ன கப்பா முத்தாது என்னதுல தூக்கு சிலை ஏன்னா வலையை தூக்காத. வெயில் அப்பப்போ அடிக்கான் அப்பப்போ இதாகுது. இல்லை மீனா ஒரு கெண்டை அடுத்து ஒன்று மாட்டுது. ரோகா மாட்டுது நம்மளுக்கு. சட்டி கண்டை இது சட்டி கண்டை தான் எல்லாம் அதிகமாக விரும்பாவே. ரோகு நல்லாயிருக்கும். சட்டி கண்டை வந்து எப்படி தான் ஒரு மூலிகை வாய்ந்த மீன் சொல்லுவோம். டேஸ்ட்லேயும் அருமையாக இருக்கும். அதை சாப்பிட்டா திறமை. கண்ணா பாருங்க ஊட்டி கிடைக்கும். இது 3 கண்ணி 5 கிலோ சைஸு, 1 கிலோ சைஸு, 3 கிலோ சைஸு. கீழே குண்டில் அதனால தான் விட்டேன். இதோட மீன் உடனே நாங்கள் இப்போ அடைச்சிட்டோம். இப்போ அடைச்சா இது வந்து ஒரு சின்ன இதாக மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டாக அதில் கிடக்க மீனை பிடிச்சிடலாம். அதுலேயே பாதி மீன்லாம் துள்ளி இருந்து பார்த்துக்கோங்க. சீக்கிரம் இதை அடைமச்ச. இப்போ அந்த சைடு மீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னண்ணா துள்ளுது பாருங்க. எல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு இப்படி நம்ம அண்ணா ஒன்று மாட்டிட்டு ஏல எப்படிலாம் தூக்குத கோப்பால மாதிரி மெண்டல் பேர. இப்போ வந்தால இப்போ ஒரு கண்டை துள்ள மாட்டிருக்கு. ஏப்பா ஏ தூக்கினா மாட்டாது, தூக்கினா மாட்டாது, தூக்காத. இப்படி கிடந்தாலும் மாட்டோம். ஏழு இப்போ கலைக்காத எடுத்துக்கிட்டோம். இப்போ நிறைய கண்டை துள்ள ஆரம்பிச்சிட்டு. மணி நீ இங்கே இருந்துக்கா பவுனி நீ எட்டின்கிட்ட போல. அங்கே தான் ஆள் தேவை. இங்கே பைக்கில் போட்டுறோம். ஒரு 15-18 கட்ட மாட்டிட்டு சாக்கு ஒரு அரை சாக்கு இல்லை முக்கிய கால் இல்லையா காலில் 8 அண்ணா ஒரு அடுத்த ஒரு 2 அதில் ஒன்று தூக்கிட்டான். ஏய் இருங்க எடுத்து போக மாட்டேன். அடிச்சு போக மாட்டேன் வந்தீங்கன்னா 18 மீன்பிடி ராஜா எட்வின் தான் கையஸ்டா இது வரைக்கும் 12 கடை. இல்லை இங்கே ஒன்று இல்லை என்னண்ணா இல்லை பால இங்கே நம்மக்கிட்ட ஒன்று மாட்டிட்டு நம்ம வந்துக்கிட்டு இருக்க நம்ம மாட்டிட்டு இல்லை ஒரு கண்ணிலாம் இருக்குது, ஒரு கண்ணில் தான் இருக்குது. அப்படியே அமுக்கு அமுக்கிட்டான். இங்கே ஒரு கண்டை அமுக்கிட்டான். இங்கே ஒரு இவன் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கான். எடி அந்த எடு இது நல்லா, இது கொஞ்சம் சரியான பெருசு. ஒரு 1 கிலோ 1.25 கிலோ இருக்குது.
சூப்பரான ஒரு மீன் எடுத்துகிட்டு இருக்கான். எடு எடு எப்படிலாம் எடுக்க கப்பா? ம் ஏல என்ன நிற்க கீழே. குட்டியா தண்ணியில் கிடக்கு. நம்ம கச்சாவில் கொண்டு வந்தால் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம் உயிரோட. செல்லாம் பிய ஆரம்பிச்சு பாருங்க மீன் எடுத்து. மீன் இப்போ வெளியில் வியாபாரிக்கிட்ட போனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீன் வேணா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நாங்கள் பிடிக்க அன்றைக்கி சொல்லுவோம். உங்களுக்கு மீன் ஒரு கிலோ வெறும் 100 ரூபா தான், நம்மகிட்ட சீப்பாக கிடைக்கும். பிக்கால இதே இடம்ல கப்பா அது உள்ளே மாட்டிட்டு போகிற, அதை அப்படி எடு. செவுள்ள உள்ளே வைக்கும். இந்த ஒரு மீன் எடுக்க அதுக்குள்ளே இவன் இப்போ மாட்டின மீனை கூட எடுத்துட்டான். நம்ம கப்பா தடுமாட்டு கிடக்கான். மொத்தம் அதை எடுல அவனுக்கு. இல்ல அந்த கண்ணி ஒண்ணுல மாட்டிக்கலாம், அதை எடுத்து விட்டு அப்படியே எடுத்துடலாம்ல. கட்டாரத்தை பெஸ்ட் எடுக்க உடனடி அப்பா.